வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்களை அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய சமையலில் பார்த்தீங்கன்னா, சிங்கப்பெருமான் கோவிலில் சென்னையில் அவங்க ஒரு தோசையை பிரசாதமாக கொடுக்குறாங்க. அந்த தோசையில் போடுற பொடி, புளியோதரை பொடி, இட்லி பொடி எல்லாமே அங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க அந்த கோவில் உள்ள. நாங்கள் அது மூணுமே வாங்கிட்டு வந்தோம். தோசைக்கு ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு தோசை ஊற்றிட்டு அந்த பொடியை தூவி சுற்றி நெய் விட்டு வேக விட்டு திருப்பி போட்டு அந்த தோசையை எடுத்தோம். நாங்கள் இந்த முறையில் செஞ்சோம். ஆனால் கோவிலில் மாவில் அந்த பொடியை கலந்து விட்டு அவங்க அப்படியே வச்சுருந்து ஒரு 10 நிமிஷம் கழித்து தோசை சுட்டு தராங்க. அந்த இட்லி பொடியில் உப்பு இருக்காது. அந்த பொடியை சைடிஷாக அவங்க தொட்டு சாப்பிட கொடுக்குறாங்க. அந்த பொடி நாங்கள் ட்ரை பண்ணலான்னு வாங்கினோம். இதில் இந்த பொடியில் என்ன விசேஷம் அப்படின்னீங்கன்னா, சீரகம், மிளகு, ஓமம், மஞ்சத்தூள், இது 4 பொருள் அந்த பொடியில் இருக்குங்க. மிளகு, சீரகம், ஓமம் வறுத்து அதை அரைச்சிக்கிறாங்க. அதில் மஞ்சத்தூள் கலந்துக்கிறாங்க. அதை தோசை மாவில் கரைச்சி கலந்து விட்டு ஊற வச்சுட்டு அந்த தோசையை ஊற்றி தராங்க. நாங்கள் மேலே பொடி தூவி ஊற்றணும். இதில் விசேஷம் என்னன்னா, நம்ம இந்த 2 தோசை சாப்பிட்டாவே வயிறு திம்முன்னு ஆகிடும். செரிமானத்துக்கு ரொம்பவே நல்லது. ஜீரண சக்தியை இந்த பொடி உதவியாக இருக்கும். இதை நாங்கள் ட்ரை பண்ணோம். அடுத்து பார்த்திங்கன்னா, புளியோதரை பொடி. இந்த பொடி தாங்க நீங்கள் பார்க்குறது. இதோட ரேட்டெல்லாம் எனக்கு தெரியல. எனக்கு இட்லி பொடிங்க. இட்லி பொடி ரேட்டு எனக்கு தெரியலை. அதில் உப்பு இருக்குது. அதை நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது புளியோதரை குழம்பு. சாதம் நம்ம வடித்து ஆற விட்டு அதில் இந்த குழம்பு கொஞ்சம் போல சேர்த்து கலந்துக்கிட்டாவே போதும். நிறைய சாதத்துக்கு கொஞ்சமாக 1 ஸ்பூன் எடுத்து கலந்து விட்டு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். உப்பு தேவை இருக்காது. 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நீங்கள் கலந்துக்கோங்க. உப்பு உங்களுக்கு பத்தலைன்னா கொஞ்சம் போல் சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.